அண்ணா இங்க என்னென்ன ஸ்பெஷல்? வாரங்கள்ல மொத்தம் 3 பிளேஸ். சரி. ஒன்னு வந்து பத்ரகாளி டெம்பிள், இப்ப நம்ம இருக்கிற இடம். ஓகே. இதுல வந்து ஒரு பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னா வந்து இந்த டைமண்ட், என்னது கோஹினூர் டைமண்ட், கோஹினூர் டைமண்ட் வந்து இங்க இருந்து தான் வந்து எடுத்துட்டு போனதாக ஒரு பேச்சு. அது வந்து உண்மையா தெரியல. அடுத்தது வந்து 1000 பில்லர் டெம்பிள்னு ஒரு டெம்பிள், சிவா டெம்பிள். அதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா இந்த முகல்ஸ் பீரியட்ல வந்து ஹிந்துஸ முஸ்லிம்ஸா மாத்துறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஐதீகத்தை மொத்தமா மாத்தணும்னு சொல்லிட்டு நேர கர்ப்பகிரகத்துல இருக்கிற சிவனை தூக்கி கொண்டு போய் லெஃப்ட் சைட்ல வந்து வச்சுட்டாங்க. அது ஸ்பெஷல். பட் அதை திரும்ப வந்து எடுத்து வந்து வைக்காம இப்ப வந்து 1000 பில்லர்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வந்து 1000 பில்லர் எல்லாம் எண்ணி எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் உடஞ்சு போன இடமா தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த 3வது பிளேஸ் வந்து வாரங்கல் போர்ட். வாரங்கல் போர்ட் வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து உடஞ்சு போன பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். சும்மா வந்து இப்பதான் எரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கிற இடம் தான். 3 தான் வந்து வாரங்கல்ல மொத்தம் ஸ்பெஷல்னு இருக்கிற இடம். ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த கோயில்ல வந்து இந்த கோயிலோட சிலையை பாத்தீங்க அப்படின்னா வந்து வெளியில வந்து தூக்கிட்டு வர முடியாது. மொத்த சிலையா அவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு கர்ப்பகிரகத்துக்குள்ளே. சோ அது ஒண்ணு மட்டும் தான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். லேக் வந்து வாரங்கல் பத்ரகாளி லேக். இதுக்கு சைட்ல வந்து அந்த கார்னர்ல நினைக்கிறேன் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக்வே. கோயில்னு பார்த்தா ஒரு மொத்தமே 3 பெரிய கோயில் தான் இருக்கு. அது 3-4 பெரிய கோயில் தான் இருக்கு. அது இது ஒண்ணு. வேற என்னென்ன இருக்கு? இது 1000 பில்லர் டெம்பிள். ஓகே. அது ஒண்ணு. வேற இந்த மலை மேல ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த வெளியில அவுட்டர்ல. இன்னொன்னு பத்மாக்ஷி டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. பத்மாக்ஷி. ஓகே. அது ஒண்ணு. அது வந்து ஒரு மலை மேல இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சிவா டெம்பிள் இருக்கு. ஓகே. மத்தபடி வேற எதுவும்? சூப்பர் தலைவா, ரொம்ப நன்றி. வாராங்கல் பத்தி இவ்வளவு தெளிவா யாராலும் சொல்ல முடியாது. எல்லா மக்களே கேட்டுக்கோங்க. தலைவா மகிழ்ச்சி. உங்க பேரு? சிவபிரகாஷ். சிவபிரகாஷ். நீங்க வீடியோ பார்த்துட்டு என்னடா இவ்வளவு தூரம் போயிட்டு எதுவுமே எடுக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒண்ணுமே இல்லையா, இருந்தாதானே எடுப்பேன். தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் நீங்க கிடைச்சது. நம்ம இன்னொரு தடவை இந்த ஊருக்கு வந்தா இந்த பக்கம் வந்து கண்டிப்பா மீட் பண்ணுவோம். தலைவா நன்றி. இதுல வந்து இந்த இது அது பேர் என்ன, நம்ம ஊர்ல விளக்கேத்துறது வந்து ஒரே ஒரு திரி மட்டும் போட்டிருக்கோம். ஆனா வந்து இங்க வந்து இந்த மாதிரி ஒரு மொத்தமா பண்டலா வச்சு மேல வந்து ஏத்துவாங்க. ஆனா இங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க தலைவா. ஹிந்தி நிறைய பேசுவாங்க. ஹிந்தி நிறைய பேசுவாங்க. ப்ராப்பர் நம்ம ஆந்திரா போற மாதிரி இல்ல. இங்க தெலுங்கு டிஃபரெண்டா இருக்கு கொஞ்சம். ஆந்திரா தெலுங்கும் இது தெலுங்கானா தெலுங்கும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா. இதுல கொஞ்சம் ஹிந்தியே கலந்துருக்கு. அவங்க பேசுவாங்க, நிறைய கலந்துருக்கும். ஆந்திரா தெலுங்குல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் கலந்துருக்க மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இது வந்து அம்மனுக்கு வந்து டெய்லி வந்து 3-4 சேலை வந்து இது பண்ணுவாங்க, படைப்பாங்க. அதை வந்து டெய்லி வந்து விற்பனைக்கு வச்சிருவாங்க. 300 ரூபாய் to 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து பட்டு புடவை தான். அந்த மாதிரி 1000 ரூபாய் அம்மனுக்கு சாத்தின பிறவே நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மணி எடுத்து இவங்க திரும்ப கோயிலுக்கு. இங்க வந்து முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் சவுத்தோட ரொம்ப அதிகம். ஆமா, அதனால வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா சொன்னாங்க, அந்த மந்தி பசார். அது இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நேற்று தான் கேள்விப்பட்டேன். அப்படிங்களா? இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. எல்லா இடத்துல இருந்து வந்தவங்க இருப்பாங்க. பட் வந்து என்ன சொல்றது, கரெக்டான கல்ச்சரல் ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. சும்மா நிறைய பேர் எங்க வந்தவங்க செட்டில் ஆனவங்க அப்படியே இருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப இந்த ஸ்டேட் வேற பிரிச்சது, அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கு. ஆமா. இப்ப வந்து இங்க பெங்களூர்ல இருந்து எல்லா ஐடி கம்பெனிஸ் இங்க ஹைதராபாத் வந்துட்டு இருக்கனால இங்கேயும் ப்ளூம் ஆகிட்டு இருக்கு எல்லா பக்கம்.